கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். மோர் குழம்புக்கு வந்து 1 ஸ்பூன் பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் வந்து மிளகு, சீரகம், கடுகு, ஒரு சின்ன பிஞ்ச் அளவு வெந்தயம், அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாய், இஞ்சி. இது எல்லாமே வந்து இஞ்சி பச்சை மிளகாய் வறுக்கல, மீதி எல்லாம் லைட்டாக எண்ணெய் விட்டு வறுத்துருக்கேன். இதை வந்து நம்ம தேங்காய் சேர்த்து அரைச்சி மோர் குழம்புக்கு ரெடி பண்ண போகிறோம். தேங்காய் கொஞ்சம் எடுத்துருக்கேன். அப்புறம் இந்த வருத்தம் இல்லையா, இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். வேண்டியதை அரைச்சிட்டோம். இப்போ ஈச்சம்பளை வந்து உப்பு மஞ்சப்பொடி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தயிர், 1/4 டம்ளர் பால், இது ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி டைலூட் பண்ணிட்டேன். ஏன்னா தயிர் கொஞ்சம் புளிக்கிற மாதிரி இருந்தது, அதனால் பால் சேர்த்துன்ட்டேன். இது ஆப்ஷனல் தான். அப்புறம் நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த விழுது எல்லாத்தையும் சேர்த்து கொதிக்க விட ஒரு நுரை பொங்கி வர அளவுக்கு கொதிக்க விடணும். மோர் குழம்பு நுரைச்சி வர ஆரம்பிச்செடுத்து இந்த டைமில் வந்து தாளித்து கொட்டிக்கலாம். ஸோ தேங்காய் விட்டு கடுகு தாளிச்சிருக்கேன், கறி லீவ்ஸ் இல்லை. இது மோர் குழம்பு ஆப்ஷனல், நீங்கள் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம், எந்த ஸ்டைலில் வேணாலும் பண்ணலாம். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.